वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा எல்லாருக்கும் நமஸ்தே ஹரி ஓம். இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பஜன்ஸ் பத்தி பார்க்க போறோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா பஜன்னா என்னன்னு? பஜன்னா ஹாப்பியா உமாச்சியை நினைச்சு நம்ம பாடுவோம் இல்லையா? எல்லாரும் கூட்டமா உட்காந்து நிறைய பேர் பார்ட்டிக் பண்ணி தப்லா வீணா என்னெல்லாமோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், முக்கியமா தப்லா பார்க்கலாம், ஹார்மோனியம் பார்க்கலாம், மிருதங்கம் பார்க்கலாம், அப்புறம் அந்த ஜால்ரா பார்க்கலாம் இல்லையா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஹாப்பியா உமாச்சியை நினைச்சுட்டு வேற எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம கிருஷ்ண பஜன்ஸ்னா கிருஷ்ணாவை நினைச்சுட்டே கிருஷ்ணாவை பத்தின ஸ்மரணையில மாத்திரம் இருந்துட்டு நம்ம ஹாப்பியா பாடுறது இல்லையா? குட்டி குட்டி அதுக்காக நிறைய எழுதி வச்சிருக்காங்க. நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய மகான்கள்லாம் வந்து நிறைய பஜன்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. எத்தனையோ பக்திமான்கள் இந்த ஊர்ல உலகத்துல இருந்திருக்காங்க. நம்ம முக்கியமா நம்மளுடைய தேசத்துல அவங்க எல்லாரும் பியூட்டிஃபுல்லா எல்லா உமாச்சியை பத்தியும் பஜன்ஸ் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம எதுக்காக பாடணும், ஏன் பாடணும்னு கேட்டா நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இதெல்லாம் வந்து என்னன்னா நான் வந்து வேர்ட்ஸ்ல சொல்லலாம், ஆனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாதான் நம்மளுக்கு இதுல இருக்கிற ஹாப்பினஸ் உண்மையாவே புரியும். நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது எப்ப புரியும்னு கேட்டா நம்ம வந்து we should partake in bhajans. சரியா? பஜன் அப்படிங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். இந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ்க்கு எல்லாமே என்னன்னு கேட்டா ஒரு வேர்டுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மீனிங்ஸ் இருக்கும். ஜென்ரலி பஜனம் அப்படின்னா ரெவரன்ஸோட நினைக்கிறது. கோவிந்தம் பஜ அப்படின்னு பஜ கோவிந்தத்துல வருது இல்லையா? இந்த மாதிரி பஜ அப்படின்னா பஜ் அப்படிங்கிற ஒரு ரூட் வேர்டு. எல்லா வேர்ட்ஸுக்கும் ஒரு ரூட் வேர்டு இருக்கும். அந்த ரூட் வேர்டை பார்த்தோம்னா இது என்ன மீன் பண்றது அப்படிங்கிறது நமக்கு புரியும். பஜ் அப்படின்னா டு ரெவேர், டு திங்க் ஆஃப் வித் டிவோஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? பஜன்கிறதுக்கே வந்து நிறைய மீனிங் இருக்கு. டு பார்ட்டிசிபேட், டு டிவைட், அந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்கு. அதுல முக்கியமான மீனிங் வந்து டு திங்க் ஆஃப், அவரையே ஸ்மரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரியா? ரெவரன்ஸோட நினைக்கிறது அப்படின்னு அர்த்தம். சோ இதோட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து நல்லா கிளாப்லாம் பண்ணி ஹாப்பியா பஜன் பாடும் பொழுது நம்மள அறியாம நம்ம உடம்புல நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள போகும். உற்சாகமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். சின்ன குழந்தைங்களா தான் இருப்பாங்க. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். 7 years or 8 years குட்டி பசங்க எல்லாம் வந்து பஜன்ஸ்க்கு வரத்துக்குலாம் வந்து அம்மா எங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆண்டி, நாங்க இதுக்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா வந்து உட்கார்ந்து பாடினதுக்கு அப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் எப்ப பாடலாம், நெக்ஸ்ட் எப்ப போகலாம் அப்படின்னு ஒரே உற்சாகமா கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஏன்னா ஒரு வாட்டி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். சரியா? நிறைய இடத்துல ஈவினிங் பஜன்ஸ் நடக்கும். கோவில்கள்ல நிறைய பஜன்ஸ் நடக்கும், ராமகிருஷ்ண மடத்துல நடக்கும். அங்கெல்லாம் நம்ம போய் உட்கார்ந்து அவங்களோட சேர்ந்து நம்மளும் பாடணும், நம்மளும் நிறைய பஜன்ஸ் கத்துக்கணும். சரியா? சின்ன சின்ன பஜன்ஸ் நம்மளுக்கு வாயில என்ன நுழையுமோ அது. இப்போ பாட்டெல்லாம் பாடணும், கிருத்தி எல்லாம் பாடணும், கீர்த்தனை எல்லாம் பாடணும்னா அதுக்கு நிறைய நாலேஜ் தேவை. நம்ம ப்ராப்பரா சிஸ்டமேட்டிக்கா நம்ம ஒரு குரு கிட்ட போய் நம்ம வந்து பாட்டு கத்துனாதான் அதெல்லாம் பாட முடியும். ஆனா பஜனுக்கு அந்த மாதிரி விஷயமே இல்லை. நம்மளுக்கு உண்மையாவே நம்மளுக்கு ஹார்ட்ல நம்மளுக்கு டிவோஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா யாரு வேணாலும் பஜனை பாடலாம். இவங்கதான் அவங்கதான் அப்படின்லாம் கிடையாது. இப்ப எனக்கு கூட ரொம்ப குரல் வளம்லாம் கிடையாது, ஆனா நான் பாடுவேன். பஜன் வந்து பாடுறது வந்து எல்லாருக்கும் பொது. சரியா? யாரு வேணா பாடலாம், தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. முக்கியமா நம்மளோட இமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் வே பஜனைங்கிறது வந்து உமாச்சியோட நம்மளுக்கு கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப அழகான மெத்தட் வந்து என்னன்னா பஜன் பாடுறது. ஆட்டோமேட்டிக்கா இது வந்து நம்மள ஹையர் ஸ்டேட்டுக்கு எல்லாம் கூட்டின்னு போகும். இப்ப நம்மளுக்கு தியானம் பண்ணணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா பஜன் பாட பாட நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து பெட்டராக நம்மளால மெடிடேஷன்ல கூட ரொம்ப நாளி உட்கார முடியும். நான் சொன்னேன் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வரும் பஜனையில அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய தெரபெட்டிக் எஃபெக்ட் இருக்கு. இப்ப வந்து யாருக்காவது கேன்சர் அந்த மாதிரி ரொம்ப பெரிய வியாதி எல்லாம் வந்துருக்கு, உடம்பு சரியில்லை, அவர் பயங்கர சிக்கா இருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த சான்ஸ்கிரிட்ல அதுக்குன்னே சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸுக்குன்னே ஒரு சக்தி உண்டு. அதை நம்ம அட்டர் பண்ணும் போதே வந்து நம்மளுக்கு நிறைய ஹீலிங் பவர்ஸ் இருக்கு அதுல அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, அது அந்த பஜனை வந்து சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கணுங்கிறது கூட இல்ல. தமிழ்ல இருக்கலாம், எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி அதுக்கு தெரபெட்டிக் எஃபெக்ட் உண்டு. நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா பஜனை பண்ணும், வில் டெஃபினெட்லி ஃபீல் பெட்டர்.
யாராவது ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னா நம்ம அவங்க பக்கத்துல உட்காந்து அமைதியா நம்ம பாடினோம், ஒரு பஜனை பாடினோம்னா நீங்க கண்டிப்பா அதை ஹெல்ப் பண்ணும் ஹீல் பண்றதுக்கு. தவிர என்ன தெரியுமா, நம்ம வந்து ஒரு எமோஷனலா இருக்கோமா, திடீர்னு கோவம் வருது, அழுக வருது, என்னை யாரும் கண்டுக்கலன்னு தோன்றது, அந்த மாதிரிலாம் எத்தனையோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் மனசுல வச்சுக்கிறோம் இல்லையா, நிறைய பண்றோம், என்னெல்லாமோ காரியம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது அத்தனைக்கும் வடிகாலா இருக்கு. பஜன்ஸ் பாடும்போது நம்ம ஸ்டேபிளா இருப்போம். இதுல ஸ்டேபிள், எமோஷனலி ஸ்டேபிளா இருப்போம். நம்ம எமோஷன்ஸ்க்கு ஒரு வடிகால் இது. உண்மையாவே நம்ம இந்த உலகத்துல வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஒருத்தரோட தான் ரொம்ப ரொம்ப ட்ரூ. யாருன்னு கேட்டா பகவானுக்கும் நமக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் தான். பகவான் கொடுத்ததுதான் இந்த அம்மா அப்பா, இந்த ஃபேமிலிங்கிற செட்டப், இந்த பாடி, இந்த மைண்ட், இந்த சென்சஸ் எல்லாம் யாரு கொடுத்தது? பகவான் கொடுத்தது தானே. சோ அதனால அந்த பகவானோட நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். பஜன்ஸ் மூலமா கனெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. யாருக்கு வேணா கனெக்ட் பண்ண முடியும். இது பெரிய ஸ்கூல் போயிருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. எழுத படிக்க தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது. எதுவுமே அவசியம் கிடையாது. நம்மளுக்கு பெட்டர் அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கும். படிப்புல எல்லாம் கூட நம்ம நல்லா ஒரு 1/2 மணி நேரம் பஜன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வேற ஏதாவது காரியங்கள் செய்யும் பொழுது நம்மளுக்கு அதோட வேலை பலுவே தெரியாது. அட்டென்ஷன் ஸ்பேன் பெட்டரா இருக்கும். 2 மணி நேரம் இழுத்தடிச்சு பண்ற காரியத்தை ½ அன் ஹவர்ல பண்ணி முடிச்சிடுவோம். பெட்டரா இருக்கும் ஃபோக்கஸ். அண்ட் மற்றபடி வேற ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணணும்னா கூட இது நம்மளுக்கு இது கொடுத்த எனர்ஜியில நம்மளுக்கு பண்ற இதுவே தெரியாது, அலுப்பே தெரியாது. ரொம்ப ஈஸியா பண்ணிடுவோம். என்ன ரீசன்னு கேட்டா நம்ம உடம்புல வந்து பிராணசக்தி இருக்கு, நிறைய பிராணசக்தி இருக்கு. ஓகே, நம்ம அதை வந்து உள்ள வாங்கிட்டே இருக்கோம். நம்ம எதன் மூலமா உள்ள போறது? த்ரூ வாட்டர். தண்ணி குடிக்கும் போது அதுல நிறைய பிராணசக்தி போறது. பிராணசக்தியின் மூலமா தான் இந்த பாடி இயங்கின்றது. சரியா? பிராணசக்திங்கிறது இட்ஸ் நாட் லைக் ஆக்சிஜன் இல்ல, ஆக்சிஜனோட சேர்ந்த நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு அதுல. அது வந்து கண்ணுக்கு தெரியாது. இட் இஸ் வெரி சட்டில். பட் அந்த பிராண சக்தினாலதான் நம்ம உடம்பு வந்து இயங்கிட்டு இருக்கு. நம்ம கையை தூக்குறதும், காலை தூக்குறதும், டான்ஸ் ஆடுறதும், பாட்டு பாடுறதும் எல்லாமே அந்த பிராண சக்தி தான். அதனாலதான் வந்து எல்லாருமே பிரீத் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சம் பீப்புள் ஹாவ் லாட் ஆஃப் எனர்ஜி, வேற சம் பீப்புள் டோன்ட் ஹாவ். இட்ஸ் நாட் தட் அந்த யாரு யார் வந்து ரொம்ப லோ எனர்ஜில இருக்காங்களோ அவங்க மாத்திரம் என்ன ஆக்சிஜன் பிரீத் பண்றது இல்லையா. இட் இஸ் a difference in பிராண சக்தி. அதனாலதான் சொல்றோம் நிறைய வந்து சத்துள்ள உணவு சாப்பிடணும், நிறைய ஃப்ரூட்ஸ், நல்ல வெஜிடபிள்ஸ், கிரீன் வெஜிடபிள்ஸ், லீஃபி வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து நல்ல சாலட்ஸ், அதுக்கப்புறம் பச்சை பயிறு, ஸ்ப்ரவுட்டட் மூங் தால், இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது அதெல்லாம் பிராண சக்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து த்ரூ வாட்டர், த்ரூ ஏர் அண்ட் த்ரூ ஃபுட் பிராணசக்தி போறது. பிராணசக்தி போனா கூட நிறைய இடத்துல அப்டக்கிள்ஸ் இருக்கும், சரியா ஃப்ளோ ஆகாது. அதனாலதான் நமக்கு நிறைய எயில்மெண்ட்ஸ் எல்லாம் வருது. நம்மளுக்கு கால் சில சமயம் வலிக்கிறது, ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறது, ஒரு பெட்டரா ஒரு இல் ஃபீலிங், ஒரு வெல்பீயிங் ஃபீல் பண்ண முடியாம இருக்கு. அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் எங்கெல்லாம் அந்த பிராணசக்தி ஃப்ளோ பண்ண முடியாம இருக்கோ அதெல்லாம் அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் நீக்கி நம்ம உடம்பு ஃபுல்லா நல்ல எனர்ஜி பியூட்டிஃபுல்லா. எப்படி வந்து ஒரு பாத்தியில வந்து தண்ணி போகணும், தண்ணி போகும்போது நடுவுல மண்ணோ கல்லோ ஏதோ நின்றுட்டு இருக்குன்னா அதுக்கு போக முடியாது இல்லையா. அந்த பாத்தியெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த பெட்டர் வாட்டர் ஃப்ளோ போகிற மாதிரி நம்ம உடம்பு ஃபுல்லா பிராணசக்தி போறதுக்கு இந்த பஜன்ஸ் பாடுறதுங்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முக்கியமா என்னன்னா நம்மளோட உடம்புல வந்து ஒரு ஃபீல் குட், ஆல்வேஸ் ஃபீலிங் குட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பஜன்ஸ் பாடும்போது கண்டிப்பா ஏற்படுது. நம்மளோட கேரக்டரே மாத்திடும். சில பேர் வந்து ஒரு நாளைக்கு ரொம்ப சேடா இருப்பாங்க, அடுத்த நாள் ரொம்ப ஹைப்பரா இருப்பாங்க, அடுத்த நாள் வந்து திரும்ப சேடா ஆயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எப்பவுமே நம்ம வந்து ஹாப்பியா, அமைதியா, ஆனந்தமா, ஃபீல் குட், பியூட்டிஃபுல்லி ஃபீலிங் குட்டாவே ஆல்வேஸ் இருப்போம். இன்னொன்னு என்னன்னா ஆன்டி டிப்ரெஷன் முக்கியமான விஷயம். நம்மளுக்கு எந்த விஷயத்துலயும் வந்து நம்ம லோவா ஃபீல் பண்ணவோ என்னன்னே தெரியல, எல்லாம் சரியாதான் இருக்கும். அம்மா அப்பா இன்னைக்கு பெஸ்டா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல எல்லாமே செட்டப் எல்லாம் சூப்பரா இருக்கும். சுத்தி நம்மளுக்கு அப்பா கொடுக்குற கேர், அம்மா கொடுக்குற கேர், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்குள்ளார கோஆபரேஷன், பாட்டி தாத்தா நம்மள கொஞ்சம் எதுவுமே கம்மி ஆகாது. ஆனாலும் ஏதோ லோ ஆயிட்ட மாதிரி இருக்கும். இது வயசாக வயசாக ஜாஸ்தி ஆகும். ஆனா இந்த பஜன்ஸ் பாட பாட நம்மளுக்கு வந்து டிப்ரெஷன்ங்கிறது வந்து நம்ம லைஃப்ல வரவே வராது. நம்ம அலோனா என்னைக்குமே ஃபீல் பண்ண மாட்டோம். ஜென்ரலி இதெல்லாம் வந்து ஒரு குரூப் பார்ட்டிசிபேஷன் தான். நிறைய பேர் இருந்து பாட்டினா இன்னும் உற்சாகமா இருக்கும். தனியா பாடக்கூடாதுங்கிறது இல்ல, பட் எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து உட்காந்து பாடும்போதோ, இல்ல ஒரு டெம்பிள்ல போய் நம்ம பார்ட்டேக் பண்ணும்போதோ, தப்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து பாடும்போதோ அதோட எனர்ஜி லெவலே வேற. எந்த அளவுக்கு நல்லா உற்சாகமா பாடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். நான் வந்து இந்த ஒரு சின்ன வீடியோல என்னால இந்த பஜன்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. நீ எவ்வளவோ இருக்கு. ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட்
பஜன்ஸ் பாடுறது நமக்காக தான், நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்காக தான் பஜன்ஸ் பாடுறது. நிறைய கத்துக்கணும். சரியா? பஜன்ஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு பாட வேண்டாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரியா? சோ இப்போ நம்ம ஒரு சரஸ்வதி மாதா பத்தி ஒரு பஜன் பாட கத்துக்கலாம். சின்ன சிம்பிள் பஜன், யாரு வேணாலும் பாடலாம். ஓகேவா? பாடலாமா? शारदे शारदे वीणावाणी शारदे 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 वीणावाणी शारदे. அம்பாள் கையில என்ன வச்சுட்டு இருக்கா? வீணை வச்சுட்டு இருக்கா இல்லையா? அண்ட் ஷீ இஸ் பியூட்டிஃபுல் இன் ஹர் ஸ்பீச். யாராவது ரொம்ப அழகா பேசினாங்க, ரொம்ப அழகா பாடினாங்கன்னு என்ன சொல்லுவோம்? உங்களோட நாக்குலயே வந்து சரஸ்வதி மாதா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து பா உன் நாக்குல சரஸ்வதி தான் குடிக்கொண்டிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, காடஸ் ஆஃப் ஸ்பீச் யாரு அப்படின்னு கேட்டா சரஸ்வதி மாதா தான். நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பயனில்லாத சொற்களை நம்ம சொல்லக்கூடாது, யார பத்தியும் நம்மளோட வாக்கு வந்து நல்லபடியா இயங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சரஸ்வதி மாதாவோட பிரேஸ் நம்மளுக்கு நிறைய வேணும். சோ நிறைய பிரார்த்தனை பண்ணணும். அது வந்து கையில வீணை வச்சுட்டு இருக்கா. வீணா அப்படிங்கிற பதத்துக்கு எக்கச்சக்கமான மீனிங்ஸ் இருக்கு. வீணை அப்படிங்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். எப்படி வந்து ஒரு இந்த பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து ஒரு நாதா ஃபார்ம்ல வரணும்னா அது வீணையோட சப்தமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து வீணா அப்படிங்கிற வார்த்தைக்கே வந்து வீணா இஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நாலேஜ். ஞானத்தோட சிம்பிள் தான் வந்து வீணை. சோ வீணா வாணி சாரதே, சாரதாம்பாள் வந்து கையில வீணை வச்சுட்டு இருக்கா. शारदे शारदे वीणावाणी शारदे 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 पुस्तकपाणि शारदे 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 पुस्तकपाणि शारदे. பாணினா கையின்னு அர்த்தம். புஸ்தகம் வச்சுட்டு இருக்கா. என்ன வச்சுட்டு இருக்கா? வேதங்கள் வச்சுட்டு இருக்கா கையில வந்து. புஸ்தக பாணி சாரதே. நம்ம என்ன புஸ்தகம் எடுத்தாலும் இதெல்லாம் வந்து சரஸ்வதி மாதா. அதனாலதான் நம்ம வந்து பேப்பரை கூட நம்ம காலால தொட மாட்டோம். கால்ல பேப்பர் பட்டுடுதுன்னா, ஏதாவது புக் நம்ம கையில கால்ல பட்டுடுச்சுன்னா தெரியாம கூட நம்ம கண்ணுல தொட்டு ஒத்திப்போம் இல்லையா? நம்மள பொறுத்த மட்டும் எல்லா புஸ்தகங்களும் ஈவன் ஒரு நார்மல் ஏதோ ஒரு தினசரி பேப்பரை கூட நம்ம காலால மிதிக்க மாட்டோம். வேஸ்ட் பேப்பரை கூட நம்ம காலால மிதிக்க மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் வந்து சரஸ்வதி மாதாவோட ரெப்ரசன்டேஷனா தான் பார்ப்போம். அதெல்லாம் காடா தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? शारदे शारदे மஞ்சுபாஷினி शारदे. பியூட்டிஃபுல்லா பேசுவா மஞ்சுபாஷினி. இது எல்லாமே காம்பவுண்ட் வேர்ட்ஸ் சொல்லுவோம் நம்ம. சான்ஸ்கிரிட்ல ரெண்டு வேர்டோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. மஞ்சு பாஷினி சேர்ந்திருக்கு. மஞ்சு பாஷினா பிளசன்ட் ஸ்பீச் இருக்கிறவோ சாரதே. யாருக்கெல்லாம் பிளசன்ட் ஸ்பீச் இருக்கோ அவெல்லாம் வந்து சரஸ்வதி மாதா மாதிரி பேசுறான்னு அர்த்தம். மஞ்சு பாஷினி சாரதே. நம்ம அப்படிதான் பேசணும் இல்லையா? பிளசண்டா தான் பேசணும். உண்மையை சொன்னாலும் சரி, வந்து யாருக்காவது நம்ம எப்பயுமே வந்து ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இனியவை கூறல் அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்கு திருக்குறள் இல்லையா? இனிய சொற்களை பேசணும், பிளசண்டா பேசணும், நம்மளோட முகத்துல ஒரு ஸ்மைலோட பேசணும் எப்பயுமே. அதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா நம்ம? மஞ்சு பாஷினி சாரதே. शारदे शारदे मंगलदायिनी शारदे 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 मंगलदायिनी शारदे. மங்களதாயினா தாயினி, தா அப்படின்னாலே கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். மங்களதாயினா நம்மளுக்கு மங்களத்தை அருந்துபவள். எல்லா எடுத்த காரியத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா ஆஸ்பீஷியஸா நம்மளுக்கு முடியணும் அப்படின்னா நம்ம இந்த சாரதா மாதா கிட்ட தான் நம்ம வந்து பிரார்த்தனை பண்றோம். சாரதா அப்படிங்கறதும் சரஸ்வதிங்கிறதும் ஒரே பேர் தான், ஒரே காடஸ் தான். சரியா? அதனால வந்து சாரதே சாரதே வீணாவாணி சாரதே शारदे शारदे वीणावाणी शारदे 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 पुस्तकपाणि शारदे 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 पुस्तकपाणि शारदे 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 मंजुभाषिणी शारदे शारदे शारदे
ಮಂಜುಭಾಷಿಣಿ ಶಾರದೆ 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 ಮಂಗಳದಾಯಿನಿ ಶಾರದೆ 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 ಮಂಗಳದಾಯಿನಿ ಶಾರದೆ. ஒரு பியூட்டிஃபுல் பஜன் இல்லையா? ரொம்ப கஷ்டம் எல்லாம் பட வேணாம். வார்த்தைகளும் ரொம்ப சுழுவாதான் இருக்கும். வாய்க்கு எல்லாருக்கும் நுழையக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ரொம்ப சிம்பிள் பஜன் தான் இது. எல்லாரும் கத்துக்கலாமா? நம்ம கண்ட ஏதோ தேவையில்லாத பாடல்களை நம்ம வாயில அசை போட்டு நம்ம எத்தனை வாட்டி எத்தனை விஷயத்த நம்ம உரு போடுறோமோ, நம்ம வாயால எத்தனை வாட்டி நம்ம அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போமோ, கெட்ட விஷயத்த ரிப்பீட் பண்ண என்ன ஆகும்? நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும். அது பண்ணாம நல்ல பஜனை நம்ம காத்தால எழுந்து பாடினோம் அப்படின்னு சொன்னா நாள் ஃபுல்லா அதுதான் நம்மளுக்கு மைண்ட்ல வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறச்சே நம்மளுக்கு நாள் பொழுதே நல்லபடியா ஓடும். நம்மளோட நேரத்தை வீணடிக்காம நல்ல விஷயங்களை கத்துண்டு சத் விஷயங்களை நல்லா போக்கஸ் பண்ணி நம்ம நேரத்தையும் வீணடிக்க கூடாது, நம்மளுடைய உடம்போட சக்தியை வீணடிக்க கூடாது. சென்சஸ் எல்லாம் பகவான் கொடுத்தது, நல்லபடியா அதை யூஸ் பண்ணணும். கண்ணை டிவியை பார்த்து நாள் ஃபுல்லா டிவி முன்னாடியே உட்காந்து வீணடிக்க கூடாது. நல்ல விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணணும். நல்ல அட்டென்ஷனோட நல்லா படிக்கணும். புது விஷயங்களை நல்லா ஆர்வமா கத்துக்கணும் இல்லையா? பண்ணலாமா? நம்ம ஹரி ஓம்.